விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயத்தை பத்தி கேட்டவங்களுக்காக இந்த அப்டேட். நம்ம வயல் பாத்தீங்கன்னா தண்ணியிலேயே மூழ்கி போயிடுச்சுங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு 2-3 நாள் நான் வயல் பக்கமே போகல. எங்க ஊர்ல கண்டினியூஸா 2 நாள் மழை, சரியான மழை. ஒண்ணுமே பண்ண முடியல. வயல் ஃபுல்லாவே படுத்துருச்சு. பழுக்கவும் இல்ல. அதே டைம்ல கொஞ்சம் கதிர்வர பயிரா இருந்தாலும் தாள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து நின்னு இருக்கும். இது முக்காவாசி, அதாவது ஒரு 70% பழுத்துருச்சு, ஒரு 30% இன்னும் பழுக்கல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல மழை வந்த உடனே நல்லா அப்படியே படுத்துச்சு. நெல்லு ஃபுல்லா தண்ணியிலே கிடக்குது. இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பழுத்திருந்தா கூட ஆள் விட்டு அறுத்து தூக்கி கரையில போட்டிருக்கலாம். பழுக்கவும் இல்ல. இப்படி இருக்கிற நெல்லை நாங்க என்ன பண்றோம் எனக்கு ஒன்னும் புரியல. வெட்டியே விட முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாவே பள்ளம். இதை வெட்டி விட்டா மத்த வயல வெட்டி விட்டுதான் இந்த வயலுக்கு வரும். ஆனா இந்த வயல் மட்டும் டேமேஜ் ஆயிருந்தா கூட நான் ஏத்துட்டு இருப்பேன். எப்பவுமே இந்த வயல் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும் பள்ளமா இருக்கிறதுனால. இருக்க எல்லா வயலுமே முக்காவாசி படுத்துருச்சு. வயல் பக்கம் போகவே கஷ்டமா இருக்கு. சொட்டி சொட்டி இறக்கும் போதெல்லாம் வராத மழை இப்ப பாத்தீங்கன்னா அறுவடை டைம்ல வந்துருச்சு. இதனாலேயே நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்றதே வெறுத்துட்டாங்க. இயற்கை பண்ற சதியினால இப்போ வயநாடே அழிஞ்சிருச்சு. அது போலதான் இயற்கையால விவசாயம் அழிஞ்சிட்டே வரும் போல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், போடா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில பலன் வர டைம்ல இந்த மாதிரி ஆயிடுது, எதுக்காக நம்ம பயிர் வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கடுப்பு வந்துடும். அப்படிதான் இருந்துச்சு. இந்த வயல் பாத்தீங்களா ஃபுல்லாவே படுத்துருச்சுங்க. எல்லாம் தண்ணியில இருக்கு. இது பழுக்கத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் 20 நாள் கிட்ட ஆகும். அந்த 20 நாளும் தண்ணிக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகுனா அப்படியே முளைச்சிரும். அந்த நெல்லை வச்சதே வேஸ்ட். இதுக்கு நாங்க உரம் போட்டு களை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நிக்குது. இதுல என்ன லாபம் வந்துரும், என்ன ஒண்ணுமே வராது. நம்மளோட உழைப்பு மட்டும் தான் இதுல போகுது. அதுவே கஷ்டமா இருக்கு. இது மட்டும் இல்லங்க, அந்த லாஸ்ட் அந்த ஃபென்சிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பம் நட்டுருக்கும்ல, அந்த பக்கம் 2 வயல் அப்படியே படுத்துருச்சு. அந்த பக்கம் நான் போகவே இல்லை. நான் போனாலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இப்படியே திரும்பி வந்துட்டேன். இங்க பார்க்கும் போதே தெரியுது அந்த வயல் எதுவுமே நிக்கல. எல்லாமே அப்படியே படுத்துட்டுதான் இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் கிட்ட அப்படியே படுத்துருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய நெல்லு பாத்தீங்கன்னா ஓரளவு நின்றுட்டு இருக்குது. எல்லாமே இன்னைக்கு நைட்டு வர மழையில படுத்துறாங்க. கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 3 to 4:30 மழை வந்துருச்சு. திரும்பவும் நேத்து நைட் வந்த மாதிரி இன்னைக்கும் வரும். ஏன்னா வானம் எங்க ஊர்ல எல்லாம் இருட்டிக்கிட்டே இருக்கு. நான் வீடியோ எடுக்கிற டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 அந்த டைம்ல தான் எடுத்தேன். அப்பவே வானம் ஒரு பக்கம் இருட்டிக்கிட்டே வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிற நெல்லை எப்படி காப்பாத்த போறேன் ஒண்ணுமே எனக்கு புரியல. இதை நாங்க வெட்டி விட முடியாது. வெட்டி விட பக்கத்து வயல்ல தான் போகுமே தவிர வெளியில ஏறதுக்கு சான்ஸ் இல்லை. எங்க ஊர்ல எல்லாம் ஏரி காவா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மோட்டாரு அடுத்து வயல் இப்படிதான் இருக்கும். இதுக்கு தீர்வு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நாங்க மோட்டர் வச்சு எடுக்கலாமான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். மோட்டர் வச்சு எடுத்து கூட எங்க விடுறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாவே பயிர் தான். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் விவசாயத்தோட அப்டேட். விவசாயத்தை நினைச்சாலே வெறுப்பு தான் வருது இப்பெல்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்ட மாதிரி நான் வயலை காட்டிட்டேன். பின்னாடி ஒரு வேளை பயிர் வச்சிருந்தா இந்த டைமுக்கு கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.